ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு மோட்டிவேஷனாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண்குமார் பிரதர் தான் சொல்லணும். அவங்க போட்ட கமெண்ட்னால தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ வந்து காலையில் ஒரு 4:15 ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். அவரோட கமெண்ட் வந்து எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருந்துச்சு. சரி, ஓகே, இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான லைஃப் சேவிங் கேஜெட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அமேசானில் நம்ம ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கிறோம். இது வந்து இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத அக்குவேரா ஆணிவேராக பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 240 rupees வந்துச்சு அமேசானில். ப்ளஸ் அதோட டெலிவரி சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 40 ரூபா எக்ஸ்ட்ரா எடுத்துருக்காங்க. டோட்டல் பார்த்திங்கன்னா 280 ரூபா வந்துச்சு. ஆனால் அந்த பேக்கிங்கில் பார்த்தா நம்மளுக்கு வந்து 280 ரூபா போட்டிருக்குறாங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டெலிவரி சார்ஜோடு சேர்த்து 280 ரூபா தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணால் உள்ளே இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே தான் அந்த கேஜெட் இருக்குது. மெதுவாக வெளியே எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா MX அப்படிங்கிற கம்பெனியில் MX1177ங்கிற ப்ராடக்ட். இது 5 ஆம்பியர் சாக்கெட்டில் வந்து நம்ம இதை ப்ளக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட வீட்டில் வந்து லைன் ஃபால்ட் இருக்கா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுற ஒரு சின்ன கேஜெட் தான் இது. ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 இண்டிகேட்டர் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 இண்டிகேட்டர் என்னலாம் அப்படிங்கிறத வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். 3 இண்டிகேஷன்ஸ் காமிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் LED எரியுது. இந்த லாஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சென்டரில் பார்த்திங்கன்னா எல்லோ கலர். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் இருக்குது. இந்த 3மே தான் நம்மளுக்கு வந்து இண்டிகேஷனாக காட்ட போகுது. நம்ம வீட்டில் வந்து லைன் வந்து ஃபால்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3 LED தான் மெயின். அதில் பார்த்திங்கன்னா இது வந்து அவங்க எல்லாமே கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓகே அப்படின்னா ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலர் ரெண்டுமே எரியும். அதுக்கப்புறம் எர்த்து ஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் LED வந்து எரியாது, ரெட் கலர் மட்டும்தான் ஆனில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூட்ரல் ஃபால்ட்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் LED மட்டும்தான் எரியும், ரெட் கலர் வந்து எரியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா லைன் அண்ட் நியூட்ரல் ரிவர்ஸில் வருது. ரிவர்ஸில் வந்துச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அப்ளையன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எர்த்து உங்கள் மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா லைன் நியூட்ரல் வந்து ரிவர்ஸ் எப்போவுமே வரக்கூடாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் எல்லோ LED கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு 10 years பேக் பார்த்திங்கன்னா நான் ஒரு பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த சர்க்யூட் வந்து ஒரு அப்போவுமே கிடச்சிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு LED வந்து க்ளோ பண்ண அதாவது எரிய வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டரும் ஒரு டயோடும் தேவைப்படுது. அது 2 ரெசிஸ்டர் டயோடை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு LED வந்து டைரெக்டாக ஏசியில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த டயோடு இந்த சர்க்யூட் நமக்கு கிடச்சிது. எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி சார்ஜர் தான். அந்த பேட்ரி சார்ஜருக்குள்ளே பார்த்திங்கன்னா டேரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏசி பவரில் அந்த LED வந்து கொடுத்துருக்காங்க. சரி, என்னடா ஏசி பவர் டேரெக்டாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு பார்த்தா இடையில பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, 100K இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டயோடும் கொடுத்துருந்தாங்க. அதே சேம் சர்க்யூட் தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுலேயும் அதே தான் இருக்குது. இந்த ஓப்பன் பண்ணியாச்சு. எனக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் இதில் எப்படின்னு புரிஞ்சிக்க முடியாமல் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். எப்படி லைனை நியூட்ரலே ரிவர்ஸாக வந்தால் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதோட பதில் வந்து இந்த சர்க்யூட்டில் இருக்குது. ஆனால் இது ஒரு ஓகே தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க லைன் நியூட்ரல் ரிவர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. அது என்னங்கிறத நம்ம வீடியோட இடையில வந்து பார்க்கலாம். அது வந்து ஒரு சொல்லப்போனால் ஒரு பெரிய ட்ரிக்கு தான் அது வந்து நான் இது வரைக்கும் யோசிச்சதில்லை. ஆனால் அவங்க வந்து யோசித்து ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு தப்பு இருக்க தான் செய்யுது. ஓகே, அதையும் நம்ம ஏற்றுக்கலாம். நம்ம ஒரு எலக்ட்ரிஷியன் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா லைன் நியூட்ரல் வந்து ரிவர்ஸாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டர் வச்சு செக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த சர்க்யூட் எப்படி அதை சென்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து வீடியோட இடையில கண்டிப்பாக சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா என்ன ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 47K ரெசிஸ்டர் வந்து 1/4 வாட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 3 பக்கமே நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லா பக்கம் 3 பக்கமுமே பார்த்தீங்கன்னா 47K தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெசிஸ்டர். இது 47.6 வந்து 46.7 வந்து காமிக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் கோல்டு அந்த கலர்
கடைசியாக கொடுத்துருப்பாங்க அந்த ரெசிஸ்டரோட வேல்யூவில். அதோட டாலரன்ஸ் பார்த்திங்கன்னா +or-5% இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா 47 அப்படிங்கிறது தான் கரெக்டான வேல்யூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டயோடு பார்த்திங்கன்னா 4007 தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அதே டயோடு தான், நிறைய சர்க்யூட்டில் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து நான் உங்களுக்கு அந்த நட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன், பின்னாடி பேக் சைடு எப்படி ட்ராக் இருக்குது அப்படிங்கிறத. இது வந்து ஒரு குட் ப்ராடக்ட்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஒரு சிம்பிளான முறையில் பார்த்திங்கன்னா லைன் ஃபால்ட்டை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதை வச்சு ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. எப்படின்னா இப்போது பல வீடுகளில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபால்ட்னால நிறைய ஆபத்தான சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு, நிறைய பேரோட உயிரெலாம் போயிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லைஃப் சேவிங் கேட்ஜெட் இருந்ததுன்னா நான் சொல்லுவேன். உள்ள ட்ராக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நியூட்ரல்லேருந்து ஃபேஸ்க்கு எப்படி லைன் ரெசிஸ்டர் போட்டு வந்து எல்இடி எரிய வச்சுருக்காங்க அப்படிங்கிற ட்ராக் எல்லாமே தெரியும். இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் வந்து வரைஞ்சி எக்ஸ்பிளைனிங் பண்ணி காட்டுறேன். இதை இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எர்த்துக்காக இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணுறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நியூட்ரல் லெஃப்ட்டில் இருக்குது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் எல்லாம் லைவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் நியூட்ரல் N போட்டிருக்கேன், இங்கே L போட்டிருக்கேன் லைவ். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய பின் இருக்கலாம், அது வந்து எர்த்து. சரி, ஓகே. இந்த சர்க்யூட் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எடுத்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 4007 டயோடு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எர்த்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 47K ரெசிஸ்டர், ஆல்ரெடி சொன்னது தான் 47K குவார்ட்டர் வாட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டுக்கு இடையில பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர். ஏன் க்ரீன் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம எர்த்தை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எர்த்து வந்து நம்ம வீட்டுக்கு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். எர்த்து பார்த்திங்கன்னா எல்லா வீடுகள்லேயும் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒயர். அதனால் பார்த்திங்கன்னா எல்இடியுமே பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டயோடு இந்த பக்கம் வருது, எல்இடி க்ரீன் கலர். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சர்க்யூட்டோட மெயின் ட்ரிக்கே இது தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல். இந்த நியூட்ரல்லேருந்து சேம் அதே மாதிரி தான் ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருக்காங்க. எர்த்துலேருந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் சேம் ஒரு ரெசிஸ்டர் 47K குவார்ட்டர் வாட்டு. இந்த ரெண்டே லிங்க் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இடையில வந்து ஒரு எல்இடி யூஸ் பண்ணுறாங்க. அந்த எல்இடி பார்த்திங்கன்னா எல்லோ கலர். இதான் மெயினாக அந்த சர்க்யூட்டில் உள்ள ட்ரிக்கு. இந்த எல்இடி யூஸ் பண்ணுறது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம லைன் நியூட்ரல் ரிவர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த நியூட்ரலுக்கும் எர்த்துக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த எர்த்து ஒருவேளை நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த எல்இடி வந்து க்ளோ ஆகாது. என்னான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நியூட்ரல் ரிவர்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தெரியாது. நம்ம வந்து ஒருவேளை எர்த்து ஃபால்ட்டாக இருக்குங்கிறத நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ரிவர்ஸாக இருக்கா அப்படிங்கிறதையும் இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சர்க்யூட்டோட மெயின் தான். இந்த சர்க்யூட்டில் வந்து லைவ் வருதா கரண்ட் வருதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நியூட்ரலுக்கும் ஃபேஸுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் பண்ணியிருப்பாங்க. சேம் சர்க்யூட்டு தான் இது. வந்து நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம், நியூட்ரல்லேருந்து ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃபேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டர், அதே சேம் தான் 47K தான். ரெண்டுக்கு இடையில பார்த்திங்கன்னா நம்ம எல்இடி யூஸ் பண்ணுறோம். இந்த எல்இடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணுறோம். சாரி, இதில் வந்து க்ரீன் கலர் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் எல்இடி வந்து ரெட் கலர் தான்.
ஓகே, கலர் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. நம்ம என்ன ஃபால்ட் ஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இதை வச்சு நம்மளே ஒரு சர்க்யூட் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தால பார்க்கலாம். இது வந்து நான் கடையில் வாங்கிட்டு வந்த 4007 டயோடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 47K வந்து நான் யூஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வருஷமாகவே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா 100K தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். 100K வந்து ½ வாட் வாங்கியிருக்கிறேன். இந்த சர்க்யூட்டை ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஓனாக ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா டயோடோட பாசிட்டிவும் எல்இடியோட பாசிட்டிவும் வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டயோடோட நெகட்டிவ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஒயர் வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பெருசாக தெரியும், எல்இடிக்குள்ளே ஒரு பெருசாக அந்த கம்பி மாதிரி பெருசாக தெரியும், அது வந்து நெகட்டிவ், எல்இடியோட நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த 100K ரெசிஸ்டரை வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 100K ரெசிஸ்டரோட இன்னொரு எண்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக் கலர் ஒயரில் சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த சர்க்யூட் வந்து சேஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்லீவ் போட்டு இதை வந்து கவர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட தெளிவாக காட்டுறேன் எந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. இன்னும் ஒன்ஸ் மோர் நீங்கள் பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்லீவ் போட்டு அந்த 2 இதுவுமே டச் ஆகாமல் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 பின் ப்ளக்கில் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 3D பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணி ஒரு இதே மாதிரி ஒரு சேமாக ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் அடுத்து நம்மளோட சேனல் வந்து வரப்போகுது. டிசம்பர் 5ஆம் தேதி வரும். இது பார்த்திங்கன்னா லைனுக்கும் எர்த்துக்கும் இடையில இருக்கிற க்ரீன் கலர் லைட்டு பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கு இடையில இருக்கும். இது வந்து க்ரீன் கலர் எதுக்காக அப்படின்னா எர்த்தை வந்து ஃபைன் பண்ணுறதுக்காக, எர்த்து கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. எர்த்து ஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த க்ரீன் கலர் எல்இடி வந்து க்ளோ ஆகாது, அதாவது எரியாதுன்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த சர்க்யூட்டோட மெயின் எல்இடியே இதான் ரெட் கலர் தான். இந்த ரெட் கலர் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கரண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்க முடியும், பவரை கண்டுபிடிக்க முடியும். இதுக்கப்புறம் இந்த சர்க்யூட்டில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுற ஒரு சர்க்யூட்டை தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், நியூட்ரலுக்கும் எர்த்துக்கும் இடையில ஒரு சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லைன் ரிவர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது. அதாவது ஃபேஸ் நியூட்ரல் வந்து மாறி வந்துச்சு அப்படின்னா ஃபைன் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த சர்க்யூட்டை வந்து இந்த இடத்துல நியூட்ரலுக்கும் எர்த்துக்கும் இடையில யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி நியூட்ரலுக்கு எர்த்துக்கு இடையில யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளை வந்து லைன் அண்ட் நியூட்ரல் ரிவர்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எர்த்து கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு இந்த சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகாது, நியூட்ரல் ரிவர்ஸாக இருந்தாலுமே தெரியாது. ஒரு சூப்பரான சிம்பிளான டிசைன் தான். இந்த பிசிபியோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாவில் முடிஞ்சிடும். இந்த கேசிங் வந்து அவங்க மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ ப்ரைஸில் வச்சு விற்கிறாங்க. ஒரு நல்ல ப்ராடக்ட் தான், காஸ்ட்லி தான், பிட் காஸ்ட்லி. இதே நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும். இது ஒரு ரெடிமேட் ப்ராடக்டாக இருக்கிறதுனால இதோட ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணலாம். இது வந்து நம்ம 3D பிரிண்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இதோட லிங்க் வந்து நான் டிசம்பர் 5ஆம் தேதி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோட கீழே நான் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏசியோட லைன் ஃபால்ட்டை மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறதில்ல, ஏசி வோல்டேஜ் எவ்வளோ வருது, அதாவது பவர் எவ்வளோ வருது அப்படிங்கிறத வோல்டேஜையும் நம்ம இந்த மீட்டரில் தெரிஞ்சு வர்ற அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஓகே. இது வந்து நம்ம கலெக்டர் மாதிரி திரும்ப அசம்பிள் பண்ணிடலாம். இந்த மாதிரி 3 நட்டை கழட்டணும், அதை மாட்டிடலாம். சரி, இது மாட்டுறதுக்கு முன்னாடி இதை வந்து நான் உங்களுக்கு வந்து இதோட குவாலிட்டியை காமிக்கிறேன். இதில் வந்து இந்த மாதிரி 3 பின் யூஸ் பண்ணியிருக்காங்களா. அந்த 3 பின்னை வந்து நம்ம வந்து அசைச்சு பார்த்தா அசைக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மோல்டிங்கோடு சேர்த்து பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயந்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக 5 ஆம்ஸ் ப்ளக் வாங்கினோம் அப்படின்னா
அதில் இந்த 3 டெர்மினலையும் நம்ம திருக்கணும் அப்படின்னா கலண்டு வந்துடும். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்க பார்த்திங்கன்னா மோல்டிங்கோடு சேர்த்து பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லலாம் இதை. அவ்வளோதான், நம்ம கலட்டின மாதிரி மாட்டியாச்சு. மேலே இருக்க டாப் கவரையும் போட்டுடலாம். போட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க 2 ஸ்க்ரூவையும் போட்டு பாக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம கலட்டின மாதிரி இப்போ மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போகிறேன். ஒரு ஃபேஸ் இல்லைனா என்னாகும், நியூட்ரல் இல்லைனா அந்த சர்க்யூட் என்னாகும், எர்த் இல்லைனா என்னாகும் அப்படிங்கிறது இதில் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு ஹை ரிஸ்க்கான இது தான். நான் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் சேஃப்டி இதோட தான் நான் அந்த சர்க்யூட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எர்த்து பின்னு. இந்த பக்கம் பிளாக் கலரில் இருக்க பார்த்திங்கன்னா நியூட்ரலு. இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்க பார்த்திங்கன்னா ஃபேஸு, அதாவது சப்ளை வர்ற இடம். உங்களுக்கு டெஸ்டர் வச்சு பவரை காமிக்கிறேன். இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கேட்ஜெட்டை வந்து ப்ளக் பண்ணிக்கலாம். அந்த 5 ஆம்ப் சாக்கெட்டில் இப்போ ப்ளக் பண்ணிட்டோம். இதுதான் 3 சுவிட்ச் வச்சுருக்கேன் தனித்தனியாக. ஃபேஸு, நியூட்ரல், எர்த்து எல்லாமே தனித்தனியாக நம்ம ஆன் ஆஃப் பண்ணி செக் பண்ணுறதுக்காக. ஃபேஸை வந்து நான் உங்களுக்கு டெஸ்டர் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபேஸ் வருதா? ஓகே. ரைட் சைடு ஓகே. ஃபுல் சேஃப்டியோடு தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் யாரும் இதை ட்ரை பண்ண வேண்டாம் தேவையில்லாமல். ஹை ரிஸ்க் இதில் இருக்குது. இது வந்து நியூட்ரலுக்கான சுவிட்சு. நியூட்ரல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெஸ்டர் வச்சு பார்த்தா க்ளோ ஆகாது. இப்போ நம்ம ஃபேஸையும் கொடுத்து ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து இண்டிகேஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது தான். ரெட் கலர் இண்டிகேஷன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நியூட்ரல் ஓகே, எர்த்து கம்ப்ளைண்ட்டு. ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலர் ஏரியல. ஏன்னா நம்ம எர்த்து சுவிட்ச் வந்து ஆன் பண்ணல, இப்போ ஆன் பண்ணுறோம். எர்த்து சுவிட்சை ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆல் ஓகேங்கிற சிம்பிள் தான் நம்மளுக்கு தெரியுது. ரெட் கலரும் எரியுது, க்ரீன் கலரும் எரியுது, க்ளோ ஆகுது. ஆல் ஓகே. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சர்க்யூட் வந்து உங்கள் வீட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதே ஒருவேளை இந்த க்ரீன் கலர் எரியலை அப்படின்னா உங்களுக்கு வந்து எர்த்து ஃபால்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில். அதே ரெட் கலர் எரியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், நியூட்ரல் ஆஃப் பண்ணி காட்டுறேன். நியூட்ரல் ஃபால்ட்டு அப்படின்னா க்ரீன் கலர் வந்து எரியும், ஆனால் ரெட் கலர் வந்து எரியாது. இப்போ நியூட்ரல் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் எரியும். ஓகே, ஆல் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம மெயினாக இந்த சர்க்யூட்டில் உள்ள மேஜராக ப்ளே பண்ணுற ஒரு ரோலை தான் பார்க்க போகிறோம். லைன் நியூட்ரல் ரிவர்ஸ். லைன் நியூட்ரல் ரிவர்ஸ் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து நான் உங்களுக்கு எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஆஃப் பண்ணி இந்த லைனை நியூட்ரலே ரிவர்ஸ் பண்ணி உங்களுக்கு மாட்டி காமிக்க போகிறேன். இது வந்து ஃபுல்லாகவே ஒரு ஹை ரிஸ்க்கான இது தான். நான் வந்து பவரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துல உட்காந்து தான் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறேன். இருந்தாலும் உங்கள் சேஃப்டிக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ண வேண்டாம்.
எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணியாச்சு. இதுக்கு வர்ற எந்த சப்ளையுமே இப்போ இந்த சாக்கெட்டுக்கு வராது. ஆனால் சுவிட்சில் மட்டும் இந்த பவர் இருக்கும். சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ரெட் கலர் ஒயரில் வந்து சப்ளை வரும். இப்போ நியூட்ரலை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபேஸ் தான் மெயின். அதை பொறுமையாக கலட்டிக்கலாம். இந்த ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பிளாக் ஒயர் வந்து ரிமூவ் பண்ண இடத்துல வந்து மாட்டியிருக்கிறோம். அப்படின்னா தான் நம்மளுக்கு இந்த லைன் நியூட்ரல் ரிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல அப்ளை ஆகும். இப்போ வந்து ஃபேஸில் சப்ளை வரல, இருந்தாலுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஸ்க்ரூ ட்ரைவர் தான் யூஸ் பண்ணுறேன். நியூட்ரலில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் நம்ம ரெட் கலர் ஒயர் கலட்டினோமா அந்த இடத்துல வந்து மாட்டுறேன். ஏன் அப்படின்னா நியூட்ரல் ரிவர்ஸும் நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மாட்டியாச்சு. இப்போ அதையும் டைட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஒரு லென்த்தான வீடியோவாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஒரு சில விஷயங்களை வந்து இதில் வந்து நான் சொல்லியிருக்க வந்து உங்களுக்கு புரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 28 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு லென்த்தான வீடியோவாக கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இப்போ வந்து ஃபேஸ் பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வரும் சப்ளை. நம்ம எப்போவுமே ரைட் சைடில் தான் சப்ளை வரணும். நான் இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வருது. இதுதான் லைன் நியூட்ரல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்போது நம்மளுக்கு வந்து ப்ளக் பாயிண்டில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் தான் சப்ளை வரணும் நம்மளோட ரூல்ஸ் படி. பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நியூட்ரல் கொடுக்குறேன். நியூட்ரல் கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா ரெட் கலர் எல்இடி எரியுது. ஓகே, இப்போ வந்து நியூட்ரல் அண்ட் எர்த் ரெண்டுமே ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன அப்ளை ஆகிருக்கு இந்த இடத்துல அப்படின்னா லைன் நியூட்ரல் ரிவர்ஸ் அப்படிங்கிறது இந்த சர்க்யூட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருச்சு. இப்போ ஃபேஸை வந்து கட் பண்ணுறேன். திரும்ப உங்களுக்கு ஒரு தடவை இது வந்து செக் பண்ணி காமிக்கிற மாதிரி லைன் நியூட்ரல் ரிவர்ஸ் இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. ரெட் கலர் அண்டு எல்லோ கலர் வந்து க்ளோ ஆகும். உங்களால் இப்போ இது புரிஞ்சுக்கிட முடியும்னு நினைக்கிறேன். இப்போ எர்த்தை வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். எர்த் இருந்தால் மட்டும்தான் இந்த லைன் நியூட்ரலை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அவங்க வந்து இந்த ஒரு ட்ரிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, அது வந்து இந்த ட்ரிக் தான் மேஜர் ரோல் இந்த சர்க்யூட்டில் ப்ளே பண்ணுற இந்த ஒரு ட்ரிக் தான். ரொம்ப நாளாக எனக்கு யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா பண்ண இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசியில் வாங்கிடுவோம், சரி வாங்கியே பார்த்துருவோம் அப்படி என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா எர்த்துக்குள்ளே சேர்த்து விட்டுருக்காங்க அந்த சர்க்யூட்டை. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை வீட்டில் வந்து எர்த்து கிடைக்கல அப்படின்னா அந்த சர்க்யூட்டை நீங்கள் மாட்டியிருந்தீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து அந்த எல்இடி வழியாக போய் அந்த எர்த்தில் வந்து நின்றுட்டே இருக்கும். நீங்கள் ஒரு வேளை தெரியாமல் அந்த எர்த்து கிடைக்கிற இடம் எங்கேயாவது கிரைண்டர் இந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் கையை வச்சிங்கன்னா மேக்ஸிமம் எர்த் சப்ளை வர சான்சஸ் இருக்குது. நான் அதை வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து எர்த்தை ரிமூவ் பண்ணியாச்சு. எர்த்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்க்யூட் வந்து லைன் நியூட்ரல் ரிவர்ஸை கண்டுபிடிக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். எர்த்தை கலட்டி ஓரமாக வச்சாச்சு. இப்போ வந்து நியூட்ரல் ஆன் பண்ணிட்டேன். இந்த பக்கம் ஃபேஸ் ஆன் பண்ணிட்டேன். இந்த பக்கம் எர்த்து வந்து நம்ம டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. சுவிட்ச் எவ்வளோ தான் போட்டாலும் இந்த பக்கம் எர்த்து வராது. அப்படிங்கிறனால நம்மளால் எர்த்து ஃபால்ட்டும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, லைன் நியூட்ரல் ரிவர்ஸையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போது திரும்பவும் அதே மாதிரி எர்த்தை கலட்டின மாதிரி கொடுக்குறேன் அதே இடத்துல. இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ எர்த்துனால மட்டும்தான் இந்த சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா லைன் நியூட்ரல் ரிவர்ஸை திரும்ப நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எர்த்து தேவைப்படுது. இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். இந்த சர்க்யூட் வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து எர்த் நியூட்ரல் வந்து மாறி இருந்துச்சு அப்படின்னா, ப்ராப்பராக உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கும்போது இந்த சர்க்யூட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு சூப்பரான கேட்ஜெட் தான் இது. இது வந்து ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன் நெகட்டிவ்னு சொல்ல முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு வழி கிடையாது இப்போதைக்கு நம்மளுக்கு.
டைரெக்டாக லைன் நியூட்ரல் ரிவர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒருவேளை எர்த் இல்லைன்னா அந்த லைன் நியூட்ரல் ரிவர்ஸ் வந்து ஒர்க் ஆகாது, அவ்வளோதான், சிம்பிள் தான். நம்ம ஆல்ரெடி கலட்டின மாதிரி பிளாக் கலர் வந்து லெஃப்ட் சைடும் ரைட்டில் வந்து ரெட் கலரையும் மாட்டிடலாம். நார்மலாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். லெஃப்ட்டில் பிளாக்கு, ரைட்டில் ரெட்டு, சென்டரில் வந்து க்ரீன். இப்போது இது வந்து ஓகே, ஆல் ஓகே. சர்க்யூட் வந்து உங்கள் வீட்டில் கரெக்டாக இருந்துச்சு, எல்லாமே ப்ராப்பராக இருக்குன்னா இந்த மாதிரி தான் 2 லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கும், ரெட் அண்ட் க்ரீன். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நம்ம ஒரு புது ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். பலகட்ட ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலகட்ட சோதனைகளுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். என்னென்னா, ஒரே சர்க்யூட்டில் எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டிடெக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைன் நியூட்ரல் ஃபால்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு, எர்த் எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த சர்க்யூட்டை ரெடி பண்ணியிருக்கோம். இதோட வீடியோ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் டிசம்பர் 5ஆம் தேதி 2024 அன்றைக்கி 12 மணிக்கு ஷார்ப்பாக 12 AM 12 மிட் நைட், அதாவது 2024 டிசம்பர் 4 11:59 அப்புறம் வர 12 AMக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து வர மாதிரி நான் ஷெடியூல் பண்ண போகிறேன். ஏன்னா அன்றைக்கி என்னோடய பர்த்டே. ஃபஸ்ட்டு எனக்கு வாழ்த்து தெரிவிக்கிற ஒரு 5 பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கேட்ஜெட்டை வந்து நான் உங்களுக்கு நானே ரெடி பண்ண அந்த கேட்ஜெட்டை உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் யாரெல்லாம் வாழ்த்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இது எல்லாமே நான் ஆல்ரெடி 3Dயில் பிரிண்ட் பண்ணி பல ஃபெயிலியர் வந்து சந்திச்சிருக்கேன். ஏன்னா அந்த எல்இடி உட்கார வைக்க முடியல, பார்த்திங்கன்னா சின்ன டயாமீட்டர் இது சுவிட்சை உட்கார வைக்க முடியல எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தட்ட வெர்னியரை வாங்கிட்டு வந்து அக்யூரேட்டாக என்ன டயாமீட்டர் வேணும் அப்படிங்கிறத நானே 3Dயில் டிசைன் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். 5 பேருக்கு இந்த ப்ராடக்ட்டை வந்து என்னோடய பிறந்தநாள் அன்னைக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற 5 பேர், இல்லைன்னா யார் வாழ்த்து சொல்கிறாங்களோ ஓகே, எதனாலும் ஓகே, ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற 5 பேர் ஓகே, அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ண போகிறேன். பார்க்கலாம் யாரெல்லாம் அப்படிங்கிறத. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா திரும்பவும் சொல்கிறேன், ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு புது சேனல் தான் டெக்கில். இது வரைக்கும் யாரும் பண்ணாத சில விஷயங்களை டெக் சேனலில் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாமே மிக்சிங்காக வரும். எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் எல்லாமே ஒரு நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம்.